ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஆங்கியூலரில் வந்து பார்ட் 2 டியூட்டோரியல். அப்படி ஆங்கியூலர் இன்ஸ்டாலேஷன் ப்ரோசஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளோட செகண்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்ன ஆங்கியூலரில் வந்து, இப்போ நம்ம எப்படி ஒரு கம்போனன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுன்றது. அதாவது இப்போ ஆங்கியூலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாமே கம்போனன்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணும். இப்போ இதுதான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து எஸ்ஆர்சிஏ உள்ளுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அப்னு இது வந்து ஒரு கம்போனன்ட். இது சொல்கிறது நம்ம கம்போனன்ட். இந்த ஃபோல்டர் லுக்கில் எல்லாம் கம்போனன்ட், ரைட்? இப்போ இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் எப்படி ஆங்குலர் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுதுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பாருங்கள் ஒரு index.htmlனு இருக்குது. இதில் பாருங்கள் அப்ரூட்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த அப்ரூட்டில் தான் முதல்ல கால் ஆகும். அதாவது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒரு HTML பேஜில் தான் அந்த ஆங்குலர் ப்ரோக்ராம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காங்க. அதாவது நார்மலாக ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனாகவே ஆங்குலராக இருக்கலாம், ரியாக்டராக இருக்கலாம், வூவாக இருக்கலாம், எல்லாமே ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அதுதான் சொல்கிறது ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனில் அப்ரூட்னா பாருங்க, இது வந்து கால் ஆகிறது எப்படின்னா இந்த அப்ரூட்னா பாருங்க, இந்த அப்ரூட் எங்கே இருக்குன்னா அப்பில் பாருங்க ஒரு விஷயம் இருக்கு டிஎஸ்ன்னு சொல்லி, ரைட்? இதில் பாருங்க அப் செலக்டர் அப்ரூட் இருக்கு. இப்போ இதை கால் பண்ணுற நேரம் இதுக்குள்ள நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அது ரன் ஆகும். அதை ஹலோன்னு எழுதி வச்சிருக்கீங்க, இது ரன் ஆகும். இதில் இன்னொன்று இருக்கு ஆப் மாடியூல்ஸ்னு இருக்கு. நீங்கள் கம்போனன்ட் கிரியேட் பண்ணுற நேரம் இந்த மாடியூல்ஸில் தான் வந்து உங்களோட அவ்வளோ கம்போனன்ட் ரெஜிஸ்டர் ஆகும், ரைட்? ஓகே, எப்படி ரன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து இப்படி தான், ரைட்? இப்போ main.cssன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ப்ரௌசர் கன்ஃபிகரேஷன் பண்ணுவோம். இந்த முக்கியமான ஃபைல்ஸ் நான் வந்து சொல்லித்தரேன். இது வந்து மெயின் ரன் பண்ணுறது. இதை கால் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இங்கே போயிட்டு main.tss இதாக இருக்குது. இந்த app. இதுதான் லாஜிக் எழுதுறது. இதில் எந்த செலக்டர் இருக்குன்னு பார்க்கும். இதை நீங்கள் ரன் பண்ணி காட்டணும். இதுக்குள்ள HTML-ஐயும் CSS-ஐயும் எடுத்து இது CSS-ன்றது SCSS. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ், CSS-ஓட அட்வான்ஸ். இதில் உள்ளதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டும். ஓகே ரைட்? இந்த main.css-ல தான் TS-ல தான் உங்களோட ப்ரௌசர் கன்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு வந்து பூட் ஸ்ட்ராப் அதெல்லாம் அந்த கன்ஃபிகரேட் பண்ணுறது வந்து இதில் தான், ரைட்? இதில் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஒர்க் பண்ணும், ரைட்? இது நார்மலாக ஆங்குலர் ஜேஎஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களோட CSS ஜாவாஸ்கிரிப்ட் கன்ஃபிகரேஷன் இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் பூட் ஸ்ட்ராப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கன்ஃபிகரேஷன் பண்ணுறேன். இதில் தான் நீங்கள் angular.js-ன்னு தான் நீங்கள் பண்ணணும். இதில் நான் வந்து உங்களுக்கு வர வீடியோஸில் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்னைக்கு கம்போனன்ட்ஸ் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு, ரைட்? இப்போ உங்களுக்கு பேசிக்காக விளங்கியிருக்கும் ஆங்குலரில் வந்து எப்படி ஒர்க் இன் ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லி. index.html வந்து இந்த அப்ரூட் கால் பண்ணது. அப்ரூட் எங்கே இருக்குது? எஸ், இந்த அப் ஃபோல்டருக்குள்ளே இந்த இருக்குது டிஎஸ். இதுக்குள்ளே இது வந்து HTML CSS ரெண்டையும் உள்ளடக்கி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா HTML CSS, ரைட்? அப்போ இந்த HTML நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னா அது டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதில் தான் ஹலோ வேர்ல்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ நான் வந்து இன்னொரு நான் எழுதுறேன் பேராகிராஃபில் ஹாய் ஹவு டு யூ டூன்னு சொல்லி எழுதுறேன். ஹவு டு யூ டூன்னு எழுதுறோம், ரைட்? இப்போ இதை வந்து சேவ் ஆல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ டூன்னு சொல்லி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டுது, ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த விஷயம் இன்னொரு கம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன், ரைட்? இப்போ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, இப்போ இது ஒன்று ஆங்குலர் அப்ளிகேஷன் தான் இது, ரைட்? இப்போ நான் வந்து இதில் இப்போ என் அப்ளிகேஷன் இருக்குது தான். இந்த அப்ளிகேஷனில் மை ஆப் இதில் வந்து CMDன்னு அடிச்சு இந்த டிரெக்டிவ் ஓப்பன் பண்ணேன். இது நம்ம டெர்மினல்லையும் செய்ய முடியும், டெர்மினல்லையும் நீங்கள் பண்ண முடியும். அதோட இந்த டெர்மினலோட இது குயிக். இப்போ அதனால் இங்கே டெர்மினல் இருக்குது. லேசான விஷயம் வந்து இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. உங்களோட ப்ராஜெக்ட்டில் வந்து ப்ராஜெக்ட் போயிட்டு தான் உங்களோட ப்ராஜெக்ட் டிரெக்டரி ப்ராஜெக்டை மை ஆப்ன்றது உங்கள் ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே போயிட்டு இந்த அட்ரஸ் பாரில் CMDன்னு அடிச்சு ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கே நான் வந்து கம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ரன் ஆன ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணாதீங்க. இதில் தான் உங்களுக்கு ரன் ஆகுது அப்ளிகேஷன், ரைட்? அதனால் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் இங்கே நான் கிரியேட் பண்ணிக்குவோம் அப்ளிகேஷன், ரைட்? இப்போ நான் எழுத போகிறேன் இன்னொரு கம்போனன்ட். இப்போ நீங்கள் கம்போனண்ட்டாக என்னென்னா, நீங்கள் இப்போ வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரு பேஜஸ் கிரியேட் பண்ணுவீங்க பாருங்கள், ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், கான்டாக்டர்ஸ் பேஜ். அதே மாதிரி ஆங்குலர்லாம் வந்து பேஜஸ் கிடையாது, கம்போனண்ட்டில் தான் ஒர்க் பண்ணும் அப்ளிகேஷன். இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் NG கம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன்னா NG என்ற கீவேர்ட் generate, G-ன்றது generate, okay, stand for generate, C for components, right? NG G generate components. இதெல்லாம் வந்து உங்களோட கம்போனன்ட்ஸ் பேர். என்ன கம்போனன்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்ற போக்கணும். இப்போ நான் டேபிள்னு ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ணால் டேபிள்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். அந்த டேபிள்ன்ற கம்போனன்ட் வந்து இதில் கிரியேட் ஆகும், ரைட்? டேபிளோட கம்போனன்ட் எப்படி கிரியேட் ஆகும்னா, இந்த இதே மாதிரி ஒரு இந்த ஆப்புக்குள்ளேயே ஒரு ஃபோல்டர் ஒன்று உருவாக்கி இதே சேம் கன்ஃபிகரேஷனில் ஒரு ஃபோல்டர் ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆகும், ரைட்? இதை வந்து நீங்கள் டக்குன்னு க்ளோஸ் பண்ண வேணாம், அதுக்கு உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிற நேரம் கொஞ்சம்
இது டக்குன்னு கிரியேட் ஆகும். இந்த கிரியேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சிலவங்க டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்போனன்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் கம்போனன்ட் டாட் HTML TSS SS SAS இதுக்கு அது மூணுகள் உங்களுக்கு அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு புதிய கம்போனன்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆப்பில் ஃபோல்டர் உள்ளுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட கம்போனன்ட்ஸ் டேபிள் கம்போனன்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. கம்போனன்ட் HTML SCSS TSS இந்த மூணு ஃபைல்ஸும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கம்போனன்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்ற அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் table.html பாருங்க டேபிள் ஒர்க்ஸ்னு சொல்லி டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஸ்ல ஒன்றுமே எழுதலை. டிஎஸ்னா லாஜிக், ஏதோ அந்த ப்ரோக்ராமிங் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது அந்த லாஜிக் எழுதுறது இல்லை. இது நம்ம பிறகு பார்ப்போம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இப்போ இதை வந்து நம்ம கால் பண்ணணும்னா அவனோட மெயின் ஆப் கம்போனன்ட், இதை மெயின் கம்போனன்ட். இப்போ இதில் வந்து இதில் எலிமெண்ட்டை கால் பண்ணணும். எலிமெண்ட்னா இந்த சிலெக்டரை கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுறேன்னா ஒரு ஆப் கம்போனன்ட்ல போயிட்டு சிலெக்டரை கால் பண்ணுற நேரம் ஆப் டேபிள் அடிச்சு ப்ராக்கெட்டை போட்டிங்கன்னா இந்த ப்ராக்கெட் ஆட்டோவாக மூடப்படும். மூடப்பட்டு ஃபைல் சேவ் ஆல் பண்ணிவிட்டு இந்த டேபிள் ஒர்க்ஸ்னு வந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த கம்போனன்ட் வந்து கால் ஆகிடுச்சு. இருக்கு இப்போ இன்னொரு கம்போனன்ட் கிரியேட் பண்ணுறதா அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு கம்போனன்ட் நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இதே தான் நான் கம்போனன்ட் பேர் மட்டும் மாறும். லாகின் அடிச்சிங்கன்னா லாகின் கம்போனன்ட் வந்து கிரியேட் ஆகும். ரைட், இது வந்து ஏன் கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா இதை இப்போ டக்குன்னு கிரியேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், அடுத்த முறை டக்குன்னு கிரியேட் ஆகும். இந்த அடுத்த கம்போனன்ட் கிரியேட் ஆயிடுச்சு, லாகின் கம்போனன்ட். ரைட், இப்போ இந்த லாகின் கம்போனன்ட்லேயும் பாருங்க லாகின் ஒர்க்ஸ்னு இருக்கும். இப்போ இதை எப்படி கால் பண்ணுறது, அதே மாதிரி தான். எப்படி அவங்களோட ஆப்ஸ் தான் மெயின் கம்போனன்ட் இதுதான். இதில் வந்து கீழே கால் பண்ணிட்டு போவாங்க. இப்போ நான் வந்து ஆப் இந்த சிலெக்டரை பார்க்கணும்னா எந்த சிலெக்டரை கால் பண்ணால் அந்த ஆப்பில் வந்து லாகின்ல வந்து பாருங்க டிஎஸ் ஃபைல் எடுங்க. இந்த இருக்கு, இந்த இதை கால் பண்ண இதை கால் பண்ணுறேன். எப்படி கால் பண்ணுறது, நம்முடைய ஆப் கம்போ சிஎஸ்எஸ்ல போயிட்டு ஆப் லாகின் கொடுத்து இது பண்ணிங்கன்னா அவங்களோட ப்ராக்கெட் மோடு படும், ஆட்டோவாக அந்த கால் பண்ணும். இப்போ நான் சேவ் ஆல் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட லாகின் பாக்ஸ்னு வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் போயிட்டு டேபிள் கம்போனண்ட்டில் போயிட்டு நான் ஒரு லாகின் ஃபார்ம் எது டேபிள் ஒன்று நான் எடுக்க போகிறேன். இப்போ டேபிள் எடுக்கிற நேரம் இங்கே போயிட்டு டேபிள்னு சொல்லி போடுவோம். டேபிள் HTML டேபிள் சும்மா கொடுப்போம். பூட்ஸ்ட்ராப் நம்ம போட தேவையில்ல. நான் பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம டேபிளை கிரியேட் பண்ணி எடுக்கணும்னா பூட்ஸ்ட்ராப் வந்து சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணணும். அது பூட்ஸ்ட்ராப் எப்படி இன்ஸ்டாலேஷன் தான் பிறகு பார்ப்போம். ரைட், இப்போ நார்மலாக இந்த டேபிள் எடுப்போம். காப்பி பண்ணிவிட்டு இந்த டேபிளை கொண்டு போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆல் கொடுத்துட்டு போய் பார்த்தேன்னா என்ட்டு ஆப்பில் போய் பார்த்தா இந்த டேபிள் இந்த ஸ்டைலெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த டேபிள் அப்படியே லோட் பண்ணி காட்டுது. இந்த சேம் டேபிள் ட்ரை யோர் செல்ஃப்ன்றது டேபிள் லோட் பண்ணி காட்டுது. இந்த டேபிள் வந்து உங்களுக்கு அப்படியே லோட் பண்ணி காட்டுது. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து லோட் பண்ணி காட்டுது. ஓகே, அந்த டேபிள் தான் லோட் பண்ணி. இல்லை வந்து நான் வந்து இந்த டேபிளுக்கு வந்து ஒரு பார்டர் வந்து ஒன்று கொடுப்போம். கொடுத்துட்டு பார்த்தோம்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து சிம்பிளாக லோட் பண்ணி காட்டு. இந்த மாதிரி தான் இப்போ லாகின்க்கு வந்து இப்போ நான் லாகின் ஃபார்ம் ஒன்று எடுத்து போடுறேன் பாருங்க. இப்போ லாகின் ஃபார்ம் ஒன்று லோட் பண்ணி காட்டுற நேரமும் லாகின் ஃபார்ம். இப்போ இந்த லாகின் ஃபார்ம் போடுவோமா, நம்மளா சின்ன லாகின் ஃபார்ம் ஒன்று போட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் லாகின்ல HTML கொண்டு போய் போடுறேன். எனக்கு எல்லாம் தேவையில்லை, இந்த ஃபோகெட் பாஸ்வேர்டு இதெல்லாம் நான் எடுத்துறேன். ரைட், இதெல்லாம் எடுத்துறேன். எனக்கு ஒன்று இந்த லாகின் ஃபார்ம் மட்டும் இருந்தால் போதும். ரைட், இவ்வளோ தான் எனக்கு தேவை. இதெல்லாம் தேவையில்லை, இந்த டெக்ஸ்டல் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, லாகின் ஃபார்ம் மட்டும். ரைட், இப்போ ஆக்ஷன்றதெல்லாம் வந்து எனக்கு சும்மா ஒரு இதில் போதும். இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக 2 டெக்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் இவ்வளோ தான். ரைட், இப்போ இதை வந்து சேவ் ஆல் பண்ணிவிட்டு போய் பார்த்தோம்னா உங்களுக்கு என்னது டெம்பிள் லாகின் கம்போனன்ட் இல்லை வேற வந்துச்சுன்னா வாசிங்க. எரர் ஒன்று வந்துடுச்சு. எங்கே ஒரு எரர் ஒன்று இருக்குது, கொஞ்சம் இருங்க இதில் போட்டு பார்ப்போம். இப்போ இந்த இதில் ஒர்க் ஆகிடுச்சு. இந்த இதில் இருந்தால் கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணணும்னு வேலை செய்யுது. இல்லை என்ன எரர்னா அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, சின்ன ஒரு எரர் ஒன்று. நான் ஒரு ப்ராக்கெட் ஒன்று விட்டுட்டேங்க, அதுதான் ஒரு எரர் ஒன்று காட்டுது. மாதிரி இதை ரிமூவ் பண்ணுவோம். அப்படி தான் பார்க்குறது.
இப்போ ஒர்க் ஆகுது. ஏன்னா இந்த ப்ராக்கெட்டில் வந்து ஏதாவது நான் விட்டுட்டேன்னா அது ஒர்க் ஆகாது. இப்போ நமக்கு வந்து இந்த இது தேவையில்லை, எனக்கு கேன்சல் பட்டன் இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் அடித்தோம், அப்போவும் ஒர்க் ஆகுது. ரைட், ஓகே. இப்போ என்னென்ன நோட் பில்ல இந்த லேபல் இந்த டிவ்வை நான் விட்டுட்டேன், டிவ்வை நான் க்ளோஸ் பண்ணனால தான் வந்தது. ரைட், இப்போ ஓகே. இப்போ போய் பார்த்தோம்னா இந்த உங்களுக்கு ஒர்க் ஆகுது பாஸ்வேர்ட். ரைட், இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ லைன்ஸாக வெரி சிம்பிள். இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆங்குலரில். ஓகே, இதுக்கு தான் சொல்கிறேன் கம்போனன்ட்னு சொல்லி. இப்போ இல்லை நம்ம டீப்பாக வந்து எப்படி ஒரு கம்போனன்ட் எப்படி லாகின்க்கு எப்படி ஒரு வேறு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறது, டேபிளுக்கு வேறு எப்படி கம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறதுலாம் வர வீடியோஸில் பார்ப்போம். இப்படி தான் நம்ம கம்போனன்ட்ஸ் வந்து நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம செய்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது சந்தேகம் பண்ணால் கமெண்ட்டில் தெரிவிங்க.